இறையேசுவில் என் அன்பு மிக்க பெரிய நாயகி அன்னையின் பக்தர்களே, பிள்ளைகளே, நாம் அனைவரும் இந்த திருத்தலத்திற்கு வந்துள்ளோம். சிலர் வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் கோணாங்குப்பம் பெரிய நாயகி அன்னையின் இந்த திருத்தலத்திற்கு வழக்கமாக வருவதும் உண்டு. நாம் இந்த திருத்தலத்திற்கு வந்துள்ளோம். இந்த திருத்தலத்தின் மேன்மையும் புகழையும் பற்றியும் நாம் அறிய வேண்டும். இது ஒரு புகழ்பெற்ற திருத்தலமாக அமைகிறது. ஒருவேளை தேவைக்கு வேண்டிய வசதிகள் இல்லாமல் இருந்தாலும் இந்த திருத்தலமானது ஒரு முக்கியத்துவத்தை எடுத்திருக்கின்றது. நம்முடைய தமிழக திரு அவையில், இந்திய திரு அவையில் இந்த திருத்தலமானது புனித கான்ஸ்டன்டைன் பெஸ்கி, அவருக்கு இன்னும் புனிதர் பட்டம் கிடைக்கவில்லை, ஆனால் அவர் ஒரு அருள் தந்தையாக இருந்தார். இயேசு சபை அருள் தந்தை. அவரால் வீரமா முனிவர் என்று அழைக்கப்படும் அந்த அருள் தந்தையாரால் தொடங்கப்பட்ட திருத்தலம்தான் இது. இந்த நாட்களில் உயர்மறை மாவட்டமானது, பாண்டிக்கடலூர் உயர்மறை மாவட்டமானது இயேசு சபை சென்னை மாநில குருக்களோடு இணைந்து வீரமாமுனிவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. எனவே கூடிய சீக்கிரம் வீரமாமுனிவர், அருள்பணி கான்ஸ்டன்டைன் பெஸ்கி இயேசு சபையினர், அவருக்கு புனித பட்டம் கிடைக்கும். இந்த திருத்தலத்தை தொடங்கியவர் புனிதராக இருக்கின்றார். இந்த திருத்தலம் நமக்கு உண்மையிலே இறைவனை உணரும், இறைவனை அன்பு செய்து அவருடைய வரங்களை பெற்று ஒரு மகிழ்ச்சியான, நிறைவான அன்பு, சமத்துவம், ஒற்றுமை என்ற வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கின்றது இந்த திருத்தலம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்கும்போது அதோடு இன்றைய இரண்டாம் வாசகத்தை இன்னும் நற்செய்தி வழியாக இன்றைய வாசகங்களும் நற்செய்திகளும் நமக்கு என்ன தருகின்றன? ஒரு நிலையான தந்தை, இறை தந்தையே நமக்கு தருகிறது. ஒரு நிலையான அன்னை, அன்னை மரியாளை நமக்கு தாயாக தருகிறது. இங்கே இந்த திருத்தலத்தில் வந்த அனைவருக்கும் பெற்றோர்கள் கிடைக்கின்றார்கள். தாயும் தந்தையும் நமக்கு கிடைக்கின்றன. இந்த இரண்டாம் வாசகத்திலே நாம் என்ன வாசிக்க கேட்டோம்? நீங்கள் கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் ஆவி உங்களிடம் குடிகொள்கிறது. எனவே நீங்கள் அந்த கடவுளை தந்தை என்று அழைக்கும் உரிமை உங்களுக்கு கிடைக்கிறது. அவர் உங்களுக்கு தந்தையாக இருக்கின்றார் என்று தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. கடவுள், இறைவன் நமக்கு தந்தையாக இருக்கின்றார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். திருமுழுக்கின் போது இது வெளிப்படுத்தப்பட்டது. நம் ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கு கிடைக்கும் போது வானம் திறந்தது, தூய ஆவியார் நம்மேல் இறங்கி வந்தார். அங்கிருந்து இறை தந்தை என்ன சொன்னார்? இது என் அன்பான மகன், இது என் அன்பான மகள், நான் இவரில் பூரிப்படைகிறேன். நம் ஒவ்வொருவருடைய திருமுழுக்கின் போது தந்தையாகிய கடவுள் நம்மை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். எனவே அவர் நமக்கு தந்தையாக இருக்கின்றார். அதோடு இணைந்து நமக்கு ஒரு தாய் கிடைக்கின்றாள் இந்த திருத்தலத்தில், பெரிய நாயகி அன்னை. சிலர் நினைப்பாங்க, அன்னை மரியாளுக்கு இந்த பெரிய நாயகி என்ற பட்டம் எப்படி கிடைத்தது? பெரிய நாயகி. நம்முடைய திரு அவையிலே 4 மேஜர் பசிலிக்கா
இருக்கின்றது. மற்ற எல்லாம் வேளாங்கண்ணி வேறு எல்லாம் நம்ம பூண்டி இதெல்லாம் பார்ப்பதெல்லாம் மைனர் பசிலிக்காஸ். உலகத்தில் உள்ள மற்ற எல்லாம் மைனர் பசிலிக்காஸ். 4 மேஜர் பசிலிக்காஸ் அது ரோமில் தான் உள்ளது. சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா ரோமில், வட்டிக்கானில். சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா, சென்ட் ஜான் த லேட்டரன் பசிலிக்கா, மரியா மஜோரே, சென்ட் மேரி த மேஜர் பசிலிக்கா, 4வது சென்ட் பால் பசிலிக்கா அவுட் சைட் த வால் ஆஃப் ரோம். அப்படி 4 மேஜர் பசிலிக்காஸ் உள்ளது. அந்த 4 மேஜர் பசிலிக்காவில் உள்ள ஒரு பசிலிக்கா தான் மரியா மஜோரே, மேரி த மேஜர். அதனுடைய தமிழ் வாக்கம்தான் பெரிய நாயகி. எனவே வீரமாமுனிவர் அருள்பணி கான்ஸ்டன்டைன் பெஸ்கி இத்தாலி தேசத்தில் உள்ளவர். அவர் இங்கே இந்த திருத்தலத்தை தொடங்கி அந்த திருத்தலத்தின் பாதுகாவலி அன்னை மரியாளுக்கு மரியா மஜோரே, அந்த 4 மேஜர் பசிலிக்காவில் உள்ள ஒன்றாகிய மரியா மஜோரே பெரிய நாயகி என்ற ஒரு பெயரை கொடுத்து அந்த பசிலிக்காவோடு நம்மை இணைத்து நமக்கு ஒரு பெருமையை வழங்கியவர் தான் வீரமாமுனிவர். எனவே மற்ற திருத்தலங்களை விட இது ஒரு பேரும் புகழும் பெற்ற வரலாற்று மிக்க 4 பசிலிக்காவுடைய ஒரு பசிலிக்காவோடு இணைக்கப்பட்ட ஒரு திருத்தலமாக இது அமைகிறது. பெரிய நாயகி அன்னை மரியாளுடைய திருத்தலம். அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு அன்னை தாயாக, மரியா நமக்கு தாயாக கிடைத்துள்ளார். நிலையான தாய். ஒரு பெண் அன்னை மரியாள் எப்படி நமக்கு தாயாக இருக்கின்றாள்? நம் அனைவருக்கும் ஒவ்வொரு தாய் தகப்பன் இருக்கின்றார்கள் இந்த உலகத்தில். நம்முடைய இந்த உலகத்தாய், என்னுடைய அம்மா, 9 மாதம் தன்னுடைய வயிற்றில் என்னை வைத்து எனக்கு பிறப்பு கொடுத்து என்னை வளர்த்தவள் என்னுடைய தாய். அவளுடைய பேர் மரியம்மாள். என்னுடைய தாயுடைய பேர் மரியம்மாள். அவங்க இறந்து போனாங்க, இப்போ இல்லை. அது என்னுடைய தாய், இந்த உலகத்தில் என்னுடைய தாய். ஆனால் அவங்க இறந்து போனாங்க, இப்போ இல்லை. ஆனால் நமக்கு எப்போதும் நிலையான ஒரு தாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு பெண் தாயாக மாற வேண்டும் என்றால் 2 பெரிய நிபந்தனைகளை, 2 பெரிய தேவைகளை, 2 big conditions she has to fulfill. 2 நிபந்தனைகளை ஒரு பெண் நிறைவு செய்தால்தான் அவள் உண்மையான தாயாக மாறுகிறாள். நம்முடைய அன்னை மரியாள் எனக்கு உங்களுக்கு எப்படி தாயாக மாறுகிறாள் என்பதை நாம் அறிய வேண்டும். ஒரு பெண் வேதனையோடு பிள்ளையை பெற்றெடுக்கும், அது ஒரு முதல் நிபந்தனை. பிரசவ வேதனையோடு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், அது முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை, பெற்றெடுத்த பிள்ளையை அவள் பேணி பாதுகாக்க வேண்டும், அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும், அது 2வது. அது 2 நிபந்தனைகளையும் நிறைவு செய்யும் போதுதான் ஒரு பெண் தாயாக மாறுகிறாள். இந்த 2 நிபந்தனைகளில் ஏதாவது ஒரு நிபந்தனையை செய்யாவிட்டால் அவளை உண்மையான தாய் என்று அழைக்க மாட்டார்கள். உதாரணமாக நம்முடைய நிறைய ஆர்ஃபனேஜஸ் இருக்குது. நம்முடைய அருள் சகோதரிகள் ஆர்ஃபனேஜஸ் வச்சு நடத்துகிறாங்க, அல்லது மற்றவர்கள் நடத்துகிறாங்க. அந்த ஆர்ஃபனேஜஸில் பாருங்கள், சிறு பிள்ளைகள், இப்போ பிறந்த பிள்ளைகள் அங்கே கொடுக்கப்படுறாங்க, ஒன்றும் தெரியாது. அந்த அருள் சகோதரியாக அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க. மிகவும் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது, ஒன்றும் தெரியாமல் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் அவர்களை அம்மா என்று கூப்பிடுவார்கள். அம்மா, அந்த அருள் சகோதரிகளை அம்மா என்று கூப்பிடுவார்கள். அதன் பிறகு கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைகளுக்கு தெரிய வருகிறது, இவர்கள் என்னுடைய உண்மையான தாய் அல்ல, இவர்கள் என்னை பேணி பாதுகாக்கிறார்கள், என்னை வளர்க்கிறார்கள், ஆனால் இவர்கள் எனக்கு பிறப்பு கொடுக்கவில்லை, என்னை பெறாதவர்கள்,
என்னை பெற்ற தாய் இவர் அல்ல என்பதை அறிந்ததும் அவர்கள் அம்மா என்று அழைப்பதை நிறுத்திவிட்டு சிஸ்டர் என்று அழைக்க தொடங்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் உண்மையான தாய் அல்ல. தாயாக மாறுவதற்கு தேவையான அந்த 2 நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை அவர்கள் நிறைவேற்றவில்லை. எனவே அவர்கள் உண்மையான தாயாக இருக்க முடியாது. இன்னும் ஒரு பெண் கருவுற்று 9 மாதம் அந்த பிள்ளையை தன் கருவில் வைத்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். பெற்ற பிறகு அந்த பிள்ளையை விட்டு ஓடிவிட்டாள். வேற யாரோ எடுத்து அந்த பிள்ளையை வளர்க்கிறார்கள். அந்த பிள்ளையை வளர்க்கிறார்கள். அதன் பின் நிறைய வருடங்களுக்கு பிறகு அந்த தாய் திரும்ப வந்து அந்த பிள்ளையிடம் சொல்வாள், நான் தான் உன்னை பெற்றெடுத்த தாய் என்று சொல்லும்போது அந்த பிள்ளை அந்த தாயை ஏற்றுக்கொள்வானா? கொள்ளமாட்டானா? அவ்வளோ எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் அந்த 2வது நிபந்தனை ஆகிய பேணி வளர்க்கும் அந்த நிபந்தனையை அந்த தாய் நிறைவேற்றவில்லை. முதல் நிபந்தனையை அவள் நிறைவேற்றினாள், பெற்றெடுத்தாள். ஆனால் அந்த பிள்ளையை அவள் பேணி பாதுகாக்கவில்லை. எனவே ஒரு பெண் இந்த 2 நிபந்தனைகளையும் நிறைவு செய்யும் போதுதான் அந்த பெண் உண்மையான தாயாக மாறுகிறாள். நாம் இப்போ பார்ப்போம், நம்முடைய உலக தாய்மார்கள் அதை செய்கிறார்கள். ஆனால் அன்னை மரியாள் எப்படி இந்த 2 நிபந்தனைகளையும் நிறைவு செய்து என்னுடைய தாயாக மாறுகிறாள் என்பதை நாம் உணர வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் நமக்கு தாயாக எப்போது மாறுகிறாள்? சிலுவை அடியில் நின்று கொண்டிருக்கின்றாள். அங்கே தன் ஒரே மகன் உயிர் துறக்கின்றார். கடவுளின் மகன் என்பதை அறிந்தவளாக இருக்கின்றாள். தன் ஒரே மகன் உயிர் துறக்கிறார். சிமியோன் அந்த பாலன் இயேசுவை ஆலயத்திற்கு கொண்டு வந்த போது என்ன சொன்னார்? அந்த பாலனை பற்றி அன்னை மரியாளிடம் அவர் சொன்னது, உன் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும். சிலுவையின் அடியில் அன்னை மரியாள் நின்று கொண்டிருக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் வேதனைக்குரிய நேரம் அந்த நேரமாக இருக்கின்றது. பெத்லகேமில் அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுத்த போது அவ்வளவு வேதனை அன்னை மரியாள் அனுபவிக்கவில்லை. ஆனால் சிலுவை அடியில் நின்று கொண்டிருக்கின்றாள். தன் ஒரே மகன் சாவின் நேரத்தில் இருக்கின்றான். தன் ஒரே மகனை இழக்கின்றாள். அங்கே யாரும் இல்லை. அந்த நேரத்தில் இயேசு அன்னை மரியாளிடம் சொல்கிறார், இதோ உன் மகன். அங்கே புனித யோவான் மனுக்குலத்தின் பிரதிநிதியாக அங்கே நிற்கின்றார். இதோ உன் மகன் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் அன்னை மரியாள் இதுவரை அவள் படாத ஒரு வேதனையை பட்டுக்கொண்டு தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனையை அனுபவித்துக் கொண்டு பிரசவ வேதனையை விட மேலான வேதனையை அனுபவித்துக் கொண்டு அங்கே நம் அனைவரையும் பெற்றெடுக்கிறாள் அன்னை மரியாள். எனவே அந்த முதல் நிபந்தனையை அவள் நிறைவு செய்கிறாள். அதை நிறைவு செய்து நமக்கு தாயாக மாறுகிறாள். 2வது நிபந்தனை பெற்றெடுத்த பிள்ளைகளை பேணி வளர்ப்பது. அது இப்போதும் அந்த அன்னை செய்து கொண்டிருக்கிறாள். அதனால் தான் நாம் இந்த திருத்தலத்திற்கு வந்துள்ளோம். அந்த அன்னை நம்மை பேணி பாதுகாக்கிறாள். நம்முடைய தேவைகளுக்காக பரிந்து பேசுகிறாள். அவள் நமக்காக வாழ்கின்றாள். இயேசுவின் பக்கத்தில் இருந்து இப்போதும் அவள் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டது போல் அந்த அன்னை எப்போது நமக்காக பரிந்து பேசும் அன்னையாக இருக்கின்றாள். எனவே இந்த 2 கண்டிஷன்ஸ், இந்த 2 ரிக்வயர்மெண்ட்ஸ், இந்த 2 நிபந்தனைகள், இந்த 2 தேவைகள் அவள் மிகவும் தனிப்பட்ட முறையில் சிறப்பான முறையில் அதை நிறைவேற்றி நம் அனைவருக்கும் உண்மையான தாயாக மாறுகின்றாள் அன்னை மரியாள். அவள் தான் உண்மையான தாய். அவளுடைய அன்பு தான் உண்மையான அன்பு. அன்னை மரியாளுடைய அன்பை நாம் உண்மையான தாய் அன்பு என்று சொல்ல முடிகிறது.
என்னுடைய அம்மா, இந்த உலகத்தில் உள்ள என்னுடைய அம்மா மரியம்மாள் என்னை அன்பு செய்தாள், என்னை பெற்றெடுத்தாள், என்னை அன்பு செய்தாள், என்னை வளர்த்தெடுத்தாள். ஆனால் அது ஒரு பெரிய காரியம் ஒன்று இல்லை. வழக்கமாக சமுதாயத்தில் மக்கள் என்ன சொல்கிறார்கள்? தாய் அன்பு எல்லாவற்றிலும் மேலான அன்பு. ஆனால் நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். தாய் அன்பும் எல்லாவற்றிலும் மேலான அன்பு என்று சொல்வார்கள். நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். இங்கே நிறைய தாய்மார்கள் இருப்பார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அன்பு செய்கிறீர்கள், இது பெரிய ஒரு காரியம் அல்ல. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையை நீங்கள் அன்பு செய்கிறீர்கள், அது உங்களுடைய உடலும் இரத்தமுமாக இருக்கிறது. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை நீங்கள் அன்பு செய்யும் போது அது நீ உங்களை அன்பு செய்வது போலதான். That is the most selfish love. A mother's love for her own child whom she gave birth to, that is the most selfish love. That is an innate love. That is a natural love. That is an automatic love. எனவே அது ஒரு innate love, அது இயற்கையான ஒரு அன்பாக இருக்கின்றது. தான் பெற்றெடுத்த பிள்ளையை அன்பு செய்வது ஒரு இயற்கை அன்பு. அதற்கு ஒரு பெரிய தவம் ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அது நம்மிடமிருந்து வருவது. இயற்கை பாருங்கள், மிருகங்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள். அவர்களும் தன் குஞ்சுகளை, தன் இளம் பிள்ளைகளை அவர்கள் எவ்வளவோ அன்போடு பார்க்கின்றார்கள். எல்லாரும் அங்கே பார்க்க வேண்டிய தேவையில்லை, இங்கே கவனம் செலுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நான் சொல்லுகிறேன். எவ்வளவோ. எனவே ஒரு உலகத்தாய் தன் பிள்ளைகளை அன்பு செய்வது பெரிய அன்பு ஒன்றும் இல்லை. தட் இஸ் நேச்சுரல். அது ஆட்டோமேட்டிக்காக வருவது. அது ஒரு சுயநல அன்பு. என் பிள்ளை, என்னுடைய இரத்தம், என்னுடைய உடல், அதை நான் அன்பு செய்கிறேன். இது சுய அன்பாக மாறுகிறது. அது ஒரு பெரிய இது ஒன்றும் இல்லை. ஆனால் தான் பெறாத ஒரு பிள்ளையை தான் பெற்ற பிள்ளையை போல் அன்பு செய்வது ஒரு மேலான அன்பு. அதுதான் உண்மையான தாய் அன்பு. தான் பெறாத பிள்ளையை பெற்ற பிள்ளையை போல் அன்பு செய்து வளர்த்தெடுப்பது அதுதான் உண்மையான அன்பு. அன்னை மரியாளுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு. எப்படி அவள் இயேசுவை அன்பு செய்தாளோ, தான் பெற்றெடுத்த பிள்ளையான இயேசுவை அன்பு செய்தாளோ, அந்த இயேசுவின் இடத்தில் நாம் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு, அவர் கடவுளின் மகனாக இருந்தால், ஆனால் நாம் பாவிகளாக இருக்கின்றோம். அந்த கடவுளின் மகனின் இடத்தில் நம்மை போன்ற பாவிகளை என் மகன் என் மகள் என்று ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிறாளே, அதுதான் உண்மையான அன்பு, உண்மையான தாய். அன்னை மரியாள் நமக்கு உண்மையான தாயாக இருக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிற கிறிஸ்தவர்கள் இதை எதிர்க்கிறார்கள். அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இயேசு எவ்வளவோ அன்பு செய்தார் அந்த அன்னை. இயேசு தன் இறை தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற அந்த அன்னை அவருக்கு உறுதுணையாக இருந்தவள். எனவே இயேசு சிலுவையில் இறக்கும் போது அவர் இதை பற்றி நினைக்கின்றார். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இறை தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவனாக இருக்கின்றான். எனவே அந்த இறை சித்தத்தின்படி வளர்வதற்காக அவர்களுக்கும் என்னை போன்ற, எனக்கு இருக்கின்ற ஒரு தாயை போன்ற ஒரு தாய் தேவைப்படுகிறாள் என்பதை உணர்ந்துதான் இயேசு தன் தாயை நம்முடைய தாயாக நமக்கு ஒப்படைக்கின்றார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் உண்மையான தாயாக இருக்கின்றாள். அந்த தாயை நாடி, அவளுடைய அன்பை நாடி இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அந்த அன்னை என்ன சொல்கிறாள் தெரியுமா? இன்று நீங்கள் அந்த அன்னையை பக்தியோடும் வேண்டி அந்த அன்னையின் சொற்களை கேட்பீர்கள் என்றால், அந்த அன்னை உங்களிடம் சொல்வார், அவர் சொல்வதை செய்யுங்கள். அவளுடைய அன்பை பாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் வந்து அவருக்கு திருத்தூது உரைக்கிறார்.
அங்கே இறைவனின் சித்தம் அவளுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. நீர் கருவுற்று ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பீர், அதற்கு இயேசு என்று பெயரிடுவீர். அப்போது அன்னை மரியாள் என்ன சொல்கிறார்? இது எப்படி நடக்கும்? அப்போது அன்னை மரியாளுக்கு என்ன சொல்லப்படுகிறது? தூயாவியார் உம்மேல் இறங்கி வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உன்மீது நிழலிடும். தூயாவியாரின் சக்தியால். அதை அறிந்ததும் அன்னை மரியாள் என்ன சொல்கிறார்? இதோ உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கடவது என்று சொல்கிறாள். இதோ உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கடவது. அந்த திருத்தூது உரையை கேட்டதும் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்த பிறகு அன்னை மரியாள் பிறருக்காக வாழ்வோளாக மாறுகிறாள். உடனே அவள் எலிசபெத்திடம் செல்கிறாள். எலிசபெத்தின் தேவையை நிறைவேற்றுகிறாள். கானா நகரில் அந்த திருமணத்தின் போது அங்கே அந்த குடும்பத்தின் தேவையை அறிந்து அந்த தேவையை நிறைவேற்றுகிறாள். அந்த தேவையை அன்னை மரியாள் நிறைவேற்றும் போது அவளுக்கு என்ன நடக்கிறது என்று அறியாமல் இருக்கின்ற அதைத்தான் இயேசு அவளுக்கு எடுத்துரைக்கிறார். அந்த குடும்பத்தின் தேவை, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, மற்ற யாரும் அதை பற்றி கவலைப்படல. அன்னை மரியாளும் மற்றவர்களைப் போல் ஒரு கெஸ்டாக தான் இருந்தாள். ஆனால் அன்னை மரியாள் அந்த குடும்பத்தின் தேவையை உணர்கிறாள். அதை உணர்ந்து அவள் இயேசுவிடம் செல்கிறாள். அவர்களிடம் திராட்சை ரசம் இல்லை என்று. அப்போது இயேசு என்ன சொல்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே? என்னுடைய நேரம் வரவில்லை. இயேசு அன்னையிடம் என்ன சொல்கிறார்? அன்னை மரியாள் அந்த குடும்பத்தின் தேவையை அறிந்து இயேசுவிடம் பரிந்து பேசும்போது இயேசு என்ன சொல்கிறார்? உனக்கும் எனக்கும் என்ன? அது குடும்பத்தின் பொறுப்பு. அதன் பிறகு அவர் சொல்கிறார், என்னுடைய நேரம் வரவில்லை. அதனுடைய அர்த்தம் என்ன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே? இயேசுவின் நேரம் என்பது என்ன? பாடுபடும் நேரம். பாடுபடும் நேரம். மனுக்குலத்தின் பாவத்திற்காக, மனுக்குலத்தை மீட்பதற்காக பாடுபட வேண்டிய நேரம் வரவில்லை. அவர் இந்த புதுமையை செய்தால் அந்த நேரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அந்த நேரத்தை தொடங்குவதாக இருக்கும். மீட்பு பணியை தொடங்குவதாக இருக்கும். அப்படி தொடங்கினால் அன்னை மரியாள் அவருடைய அன்னையாக இருக்க முடியாது. அதைத்தான் அவர் எடுத்துரைக்கிறார். ஆனால் அன்னை மரியாள் என்ன சொல்கிறாள்? அந்த குடும்பத்தின் தேவை ரொம்ப முக்கியம். எனவே அவள் அவரிடம் சொல்கிறாள். அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலை இயேசுவால் அதை புறக்கணிக்க முடியாத நேரம். அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதல் ஒருபோதும் இறைவனால் புறக்கணிக்க முடியாது. அதனால் தான் இயேசு என்னுடைய நேரம் வரவில்லை என்று சொன்னபோதும் அவர் அன்னை மரியாளின் சொற்படி அந்த தேவையை நிறைவேற்றுகிறாள். அந்த குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று அந்த அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறாள். நம்முடைய தேவைகளுக்காக பரிந்து பேசுகிறாள். இயேசுவிடம் போய் சொல்கிறார், நம் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் நம் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் அந்த அன்னை நன்றாக அறிந்து இயேசுவிடம் இப்போது அவள் பரிந்து பேசுகிறாள். நம் ஒவ்வொருவருக்காகவும், நம்முடைய குடும்பத்திற்காகவும், நம்முடைய பங்கிற்காகவும், நம்முடைய மறைமாவட்டத்திற்காகவும், நம்முடைய திரு அவையின் தேவைகளை உணர்ந்து அந்த இயேசுவிடம் பரிந்து பேசுவதாக இருக்கின்றார் பெரிய நாயகி அன்னை. அதை நாம் இன்று உணர வேண்டும். இப்போது இந்த நேரத்திலும் பக்தியோடு நாம் வந்திருக்கின்றோம் அந்த அன்னையின் அடியில். அந்த அன்னை நம் ஒவ்வொருவருடைய தேவையும் அறிந்தவளாக இருக்கின்றாள். அந்த அன்னை நம்முடைய குடும்பங்களின் தேவைகளை அறிந்தவளாக இருக்கின்றாள். அந்த அன்னை அந்த தேவைகளை நிறைவேற்ற இயேசுவிடம் பரிந்து பேசுகிறார். அவள் நமக்கு உண்மையான அன்னையாக இருக்கின்றாள். எனவே இந்த நேரத்தில் நான் உங்களிடம் வேண்டுகோள் வைப்பது, அந்த அன்னையை பற்றி சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பாருங்கள். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பாருங்கள்.
நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை பற்றி நினைத்து பாருங்கள். நம்முடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவருடைய தேவைகளையும் பற்றி நினைத்து பாருங்கள். அந்த அன்னையிடம் சொல்லுங்கள். அந்த அன்னையிடம் சொல்லி அவளிடம் வேண்டுங்கள். அந்த முதல் புதுமை, ஒரு குடும்பத்திற்காக இயேசு தன்னுடைய முதல் புதுமையை செய்கிறார். அந்த முதல் புதுமை, தன்னுடைய வாழ்க்கையின் முதல் புதுமையை அன்னை மரியாளின் பரிந்துரையால் இயேசு தன் வாழ்க்கையின் முதல் புதுமையை குடும்பத்திற்காக செய்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. எனவே இந்த நேரத்தில் நாம் நம்முடைய தேவைகளுக்காகவும் நாம் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் இன்று இறைவனிடம் வேண்டுவோம். ஒரு குடும்பம் மேன்மையானது. அதை அறிந்ததால் தான் அன்னை மரியாள் இயேசுவிடம் பரிந்து பேசுகிறாள் குடும்பத்திற்காக. இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்கள் சீரழிந்த நிலையில் இருக்கின்றன. திருமணத்திற்கு என்ற அருட்சாதனத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கின்றோம். இன்று நிறைய பேர் திருமணம் செய்ய தயாரில்லாமல் இருக்கின்றார்கள். இன்று திருமணத்தை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டவர்களாக இருக்கின்றோம். அது ஒரு அருட்சாதனம் என்பதை அறியாமல் இருக்கின்றோம். இன்று குடும்பத்தின் அந்த மேன்மையை நாம் அறியாமல் இருக்கின்றோம். அதனால் தான் குடும்பத்தில் நிறைய இடையூறுகள், நிறைய தடைகள், குடும்ப அமைதியின்மை, ஒற்றுமையின்மை, அங்கே பிளவுகள், அங்கே ஆசீர்வாதம், கடவுளின் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பது, நாம் திருமணம் என்ற அருட்சாதனத்தை ஏற்று அதன்படி வாழாமல் இருப்பது. எனவே இன்று நாம் இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்தின் நிலைமையை பற்றி சிந்திப்போம். அதை இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் இந்த திருத்தலத்திற்கு வந்துள்ள ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும், இந்த திருத்தலத்திற்கு அன்னை பெரியநாயகி அன்னையின் இந்த திருத்தலத்தில் வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த திருத்தலத்தில் வந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களும், இந்த திருத்தலத்தில் வந்திருப்பவர்கள் தன்னுடைய எல்லா தேவைகளையும் எடுத்து வந்திருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். எனவே இந்த ஜெபத்திற்கு முன்னால் நான் என்னுடைய அருள் தந்தையர்களோடு இணைந்து, இந்த அருள் தந்தையர்கள் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள், இறைவனால் தேர்ந்தெடுத்து அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள், இறைவனின் வல்லமை தூயாவியாரின் வல்லமையால் நிறைக்கப்பட்டவர்கள். எனவே நாங்கள் அனைவரும் இணைந்து இப்போது உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். ஆனால் நீங்கள் உங்களை தயார் செய்ய வேண்டும். அந்த ஜெபம் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் புதுமைகளை, அற்புதங்களை ஏற்படுத்தும். அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அன்னை மரியாள் கானாவின் அந்த திருமணத்தின் போது அந்த குடும்பத்தில் அந்த புதுமையை, இயேசுவின் வாழ்க்கை முதல் புதுமையை செய்ய அவள் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றாள். அன்னை மரியாள் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றாள். என்ன வேண்டுகோள்? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் அவர்களிடம் கேட்கின்றார். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று. அன்னை புனித பெரியநாயகி அன்னையின் பக்தர்களே, பிள்ளைகளே, அவளுடைய இந்த புண்ணிய இடத்தில் வந்த பக்தர்களே, இன்று அன்னை மரியாள் உங்களிடம் அன்பு கூர்ந்து, உங்களுடைய தேவைகளை உணர்ந்து, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளை உணர்ந்து, உடல் உள்ள மனம், உடல் உள்ள நலங்களுக்காக, வேறு பிரச்சனைகளுக்காக அதையெல்லாம் உணர்ந்த அன்னை இன்று உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றாள். அந்த அற்புதம் நடைபெறுவதற்காக, அந்த புதுமை நடைபெறுவதற்காக உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றாள். அந்த வேண்டுகோள் என்ன? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவர் சொல்வதையெல்லாம் நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறும். அவர் என்ன சொல்கிறார் என்பந்த சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு அன்பு செய்வது போல் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். எனவே இப்போது மௌனமாக நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்போம். எல்லோரும் மௌனமாக நம் வாழ்க்கையை பற்றி சிந்திப்போம். நம்முடைய குடும்பங்களை பற்றி சிந்திப்போம். நம்முடைய உறவுகளை பற்றி சிந்திப்போம். நாம் யாருக்காவது விரோதமாக இருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்போம். இந்த நேரத்தில்
இயேசுவின் பெயரால் நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்கள். இந்த நேரத்தில் இயேசுவின் பெயரால் நாம் யாருக்காவது தீங்கிழைத்திருந்தால் அவர்களிடமிருந்து மன்னிப்பு கேளுங்கள். இயேசுவால் எல்லாம் முடியும். அன்னை மரியாளுக்கு திருத்தூது உரைத்த போது கடைசியில் என்ன சொல்லப்படுகிற அந்த தூதுவர் அன்னை மரியாளிடம் என்ன சொல்கிறார்? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அன்னை மரியாள் அதை நம்பினாள். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அதை நம்பிதான் அந்த கானாவூரின் அந்த தேவையின் போது, அந்த குடும்பத்தின் தேவையின் போது, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, அது நிச்சயம் நடக்கும் என்ற ஒரே நம்பிக்கையில் தன் மகனிடம் பரிந்து பேசுகிறாள். அவர்களுக்கு இந்த குடும்பத்தில் திராட்சரசம் இல்லை. இன்று அதே அன்னை நம்முடைய தாய் இயேசுவிடம் சொல்கிறார், இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த குடும்பத்தில் இந்த தேவை இருக்கிறது, இந்த மகனின் இந்த மகளின் வாழ்க்கையில் இந்த தேவைகள் இருக்கின்றன என்று இயேசுவிடம் முறையிடுகிறாள். இயேசுவிடம் சொல்கிறாள், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையில் ஊன்றி அவள் நம்மிடம் சொல்வது, அவர் சொல்வதை செய்யுங்கள், எல்லோரையும் அன்பு செய்யுங்கள், எல்லோருக்கும் மன்னிப்பு கொடுங்கள். தன்னுடைய மனத்தில் சிலரை நாம் ஜாதி முறையில் அல்லது மொழியின் பெயரில் ஒதுக்கி ஓரம் கட்டி கீழ்ப்படுத்தப்பட்டவர்கள் அப்படியெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்திருந்தால் இப்போது மனம் வருந்தி மன்னிப்பு கேளுங்கள். அவர்கள் இறைவனின் சாயல். நாம் எப்போது இறைவன் எந்த சாயலை புறக்கணிக்கின்றோமோ அப்போது இறைவனின் வரம், இறைவனின் கொடைகள் நமக்கு கிடைக்காது. இறைவனின் ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியாது. வாழ்வுக்கு எதிராக எந்த பாவங்களை செய்கின்றோமோ அப்போது நமக்கு வாழ்வு கிடைக்காது. உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் அபோர்ஷன் நடந்திருந்தால் அதற்காக மனம் வருந்தி இப்போ மன்னிப்பு கேளுங்க. வாழ்க்கைக்கு எதிராக பாவம் செய்துள்ளீர்கள். அபோர்ஷன்ஸ், கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ், உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இதையெல்லாம் நீங்கள் செய்திருந்தால் இப்போது மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவரே, என்னை மன்னியும், நீர் வாழ்வு கொடுப்பதற்காக இங்கே வந்தீர், அந்த வாழ்க்கையை முழுமையாக கொடுப்பதற்காக வந்தீர், ஆனால் நான் அந்த வாழ்க்கைக்கு துரோகம் செய்துள்ளேன் என்று மன்னிப்பு கேளுங்கள். இப்போது முழு மனதுடன் மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயம் அற்புதங்கள் நடக்கப் போகிறது. இங்கே இன்று இந்த நேரத்தில் இறைவனின் அற்புத செயல்களை நாம் காண முடியும். ஆனால் அவர் சொல்வதையெல்லாம் செய்யும் போதுதான் அந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே இந்த நேரத்தில் நான் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். நாம் எழுந்து நிற்போம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நம்மை இறைவன் கையில் ஒப்படைப்போம். அந்த இறைவன் தயாராக இருக்கின்றார் நம் அனைவரையும் அரவணைப்பதற்காக. நம்முடைய அருள் தந்தையர்கள் முன்னால் வந்து இந்த பீடத்தை சுற்றி உங்கள் மீது கை காட்டி கொண்டு நிற்பார்கள்.